கடகராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024. புனர்பூச நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள். 2024ஆம் வருட ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு நவகிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம். ஒருவருடைய பிறந்த ஜாதகம் இல்லாமல் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்க்கும் பொழுது பொதுவான பலன்களைத்தான் சொல்ல முடியும். ஜாதகத்தில் லக்னநாதன், ராசிநாதன், லக்னத்திற்கு 5ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி ஆகியோர் நல்ல நிலையில், அதாவது நீச்சம் பெறாமல், பகை பெறாமல், பாவகர்த்தாரி யோகத்தில் மாட்டாமல் இருக்கும் அன்பர்களுக்கு தற்போது சாதகமான தசாபுத்தியும் நடந்தால் கோச்சார பலன்கள் அதிக அளவு பொருந்தி வரும். பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கடகராசியின் அதிபதி சந்திரன். நவகிரகங்களில் ராசி மண்டலத்தை விரைவாக சுற்றி வருபவர் சந்திரன். ஒரு ராசியை 2.25 நாட்களில் அவர் கடப்பார். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் ராசி கட்டத்தில் உள்ள 12 வீடுகளையும் அவர் கடந்து விடுவார். இந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான கிரகம் செவ்வாய். அது ராசிக்கு 7ஆம் வீடான மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். அதுபோல தற்போது செவ்வாய் திசை நடந்தால் அந்த ஜாதகர் சுபயோக பலன்களை அனுபவிப்பார். இன்றைய நிலையில் செவ்வாய் லாபஸ்தானமான ரிஷபத்தில் குருவுடன் இருக்கிறார். 9ஆம் அதிபதியான குருவும் 10ஆம் அதிபதியான செவ்வாயும் சேர்ந்து ரிஷபத்தில் இருப்பது ஒரு ராஜயோகத்தை தரும். இந்த ராஜயோகத்திற்கு தர்ம கர்மா அதிபதி யோகம் என்று பெயர். இந்த மாதத்தில் அனைத்து விதமான பாக்கியங்களும் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களின் இல்லத்தில் ஆண் குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. பூர்வீக சொத்துக்கள் மூலம் அதிக அளவு லாபம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளின் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கும். பிள்ளைகளால் உங்களது மகிழ்ச்சி அதிகரிக்கும். விவசாய நிலங்கள் மூலம் லாபம் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு கோபம் சற்று அதிகமாக இருக்கும். சொந்தமாக நிலம் உள்ளவர்களாக அந்த குழந்தைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு கேட்டதை விட அதிக கடன் கிடைக்கும். அதுவும் குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும். இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு அதிக அளவு தான தர்மம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாதம் 1ஆம் தேதி சந்திரன் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை சூரியன் புதன் சேர்க்கை உங்கள் ஜென்மராசியில் இருப்பதால் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் என்ற யோகம் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியை தரும். புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளுக்கு உரியவர் என்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயம் செலவுகளும் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். மாதம் முழுவதும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகளை அனாவசியமாக நிர்வாகம் செய்வீர்கள். மாத பிற்பகுதியில் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார். உடன் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு உரிய சுக்கிரனும் இருக்கிறார். இந்த காலத்தில் சொன்ன சொல்லை சற்றும் தவற மாட்டீர்கள். சொல்வதை ஆணித்தரமாக சொல்வீர்கள். மற்றவர்களுக்கு உத்தரவு இட தயங்க மாட்டீர்கள். குடும்பத்தில் உங்களை யாரும் எதிர்த்து பேச முடியாது. வண்டி வாகனம் மூலம் வருமானம் வரும். தாயார் வழியிலும் தனவரவு உண்டு. மூத்த சகோதரம் மூலமும் வருமானம் கிடைக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் உள்ளது. தொட்டது அனைத்தும் துலங்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது இருப்பது மிக மிக நல்ல அமைப்பு. அடிக்கடி பயணங்கள், முயற்சிகளில் வெற்றி, வீரம் மற்றும் வீரியம் அதிகரித்தல் என அதிக அளவு நற்பலன்களை 3இல் உள்ள கேது தருவார். ஆனால் உடன் பிறந்த சகோதரத்துடன் பகை ஏற்படலாம். அவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். அவர்களுடைய உறவு சிறப்பாக இருக்காது. ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி இருப்பது அஷ்டம சனி என்றாலும் அது தற்போது வக்ர நிலையில் இருப்பதால் தொழில் வகையில் எதிர்பாராத வகையில் வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய பங்குதாரர்களிடம் பகை உணர்வு நீங்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல நிலைமை இருக்கும். ராசிக்கு 10ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் புதிய ஆர்டர்கள் கிடைத்து அதிக வருமானம் கிடைக்கும்.
மாற்று மதத்தை சேர்ந்தவர் மூலம் அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு திடீரென பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இருக்கும். அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் உடன் கிடைக்கும். சாஃப்ட்வேர் ஐடி துறையில் பணிபுரிபவர்களுக்கு சம்பளம் பல மடங்கு உயரும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். ராசிக்கு 12ஆம் வீட்டில் செவ்வாய் குரு இருப்பதால் உடலில் அதிக அளவு வெப்பம் ஏற்பட்டு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. குளிர்ச்சி தரும் உணவுகளை நீங்கள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சொத்து உங்களை விட்டு போகலாம். அதாவது ஏதாவது ஒரு சொத்தை நீங்கள் விற்றுவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அல்லது யாருக்காவது தானம் கொடுத்து விடுங்கள். திருமணம், விழாக்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் உங்கள் பணம் அதிக அளவு இந்த மாதத்தில் செலவாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன், சூரியன், சுக்கிரன் என 3 கிரகங்கள் அதிக அளவு நன்மைகளை தந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தப் போகிறார்கள். நன்றி, வணக்கம்.